சாமி 18ஆம் படி கருப்பு தாமரைக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு கணிச்சு சொல்றான். இரியா யாரும் எடுக்க வேண்டாம், பொதுவான ஒரு ஆள் எடுக்க சொல்லு. பொதுவான ஆள்னா டேய் சூர்யா வாடா. எதுக்குடா? வாடா, வந்தா தானே தெரியும் நல்லதா கெட்டதான்னு. ஒரு சீட் எடு. எங்க அண்ணன் என்ன கிளியா, அவர் சீட் எடுக்க சொல்றீங்க? அட ஏன்டா நீங்க வேற. நானே என் தாமரை மாசமான விஷயத்தை எப்படி என் மாமங்கிட்ட சொல்றேன்னு முடிச்சுக்கிட்டு என்னடா இருக்கேன். யோசிக்கிற? சீட் எடு. சரி எடுப்போம். நான் தான் படிப்பேன். படிச்சு சீக்கிரம் சொல்றா. என்ன எழுதிருக்காங்க மாமா? இவனா? நீங்களே படிங்க மாமா. ஆண் குழந்தை பிறந்தா ஆர்யா, பெண் குழந்தை பிறந்தா அனுஷ்கா. நான் எழுதின பேரு. என்ன மாமா படம் எது எடுக்க போறீங்களா? அத நான் கேட்கணும். டேய் அண்ணாச்சி எது கேட்டாலும் உடனே சொல்ல வேணாமா? அதாவது பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சீட் எழுதி குளிக்க போட்டு பார்த்தோம். யாருக்கு பிறக்க போற குழந்தைக்கு? ஏன் வாய பத்துற? நான் சொல்றேன். நம்ம தாமரை கர்ப்பமா இருக்கல்ல. கர்ப் கர்ப் கர்ப். ஐயோ பேரன் லவ்லி போட்டா அண்ணாச்சி. கர்ப் கர்ப் இல்ல பாம் கர்ப்பம். உங்களுக்கு பம் வராதா? இப்ப வரடா. பம் வந்துருச்சு. டேய் வரங்க. ஐயோ இவட்ட அடியோ கூட வாங்கிடலாம். சட்டையை வேற கிழிச்சு விட்டுருவானே. தாருமண்டியா உன்னே தாண்டி. இல்ல ஒன்னதான் கூப்பிடுறாரு. வரமாட்டேன். ஐ வந்துட்டேன். ஏண்டா இதேக்க நீ கதையை முடிச்சுவான்னு சொன்னா தாமரை கர்ப்பமா இருக்கான்னு சொல்றதே தப்பு. இதுல பிறக்காத குழந்தைக்கு சீட்டு குலுக்கி பேர் எழுதி பாக்குறீங்களா? மாமா வலிக்குது. ஏண்டா அடிக்கவே இல்லை. குழந்தை பேர் எழுதி இருந்தா கூட ஏதோ கொஞ்சம் கோவம் தெரிஞ்சிருக்கும். ஏதோ புரியாத பேர் அனுஷ்கா புனுஷ்கா. நான் சொல்லல சட்டையை கிழிச்சு விட்டுருவேன்னு. அவ கருப்பமானதுக்கும் இவங்க பேர் வச்சு விளையாண்டதுக்கும் நான் என்னடா பண்ணுவேன்?